ஆங்க ராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேவிகேஷன் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா இதுவரையும் நம்ம வந்து விட்ஜெட்ஸ் பார்த்துருந்தோம், ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் முக்கியமான கான்செப்ட். அதாவது எப்படின்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கும். கரெக்டா? இது ஒரு ஸ்கிரீனு. இதே மாதிரி இந்த கார்ட் கிளிக் பண்ணா கார்ட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டை கிளிக் பண்ணோன்னு இன்னொரு ஸ்கிரீனுக்கு போகும். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சாட்ஸ் இருக்கிறது ஒரு ஸ்கிரீன், அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் குரூப்ஸ் இருக்கிறது தனி ஸ்கிரீன், சாட் உள்ள போனீங்கன்னா அந்த சாட் ஒரு தனி ஸ்கிரீனு, ஸ்டேட்டஸ் பாக்குறது ஒரு தனி ஸ்கிரீன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். இப்போ இந்த நேவிகேஷன்ல ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒன்னு வந்து விஜெட் வைஸ் நேவிகேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பாட்டம் நேவிகேஷன் இதுல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். சாரி, இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். இந்த ஃபிட்னஸ் ஆப் எல்லாம் இனியதர் ஆப்ஸ்ல பார்த்துருந்தீங்க, நிறைய ஆப்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃபிளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி இதுல வந்து பாட்டம் நேவிகேஷன் இருக்கும். அந்த பாட்டம் எல்லாமே ஒரு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவான பேஜஸ் வரும். எப்படின்னா ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா ப்ரொஃபைல், இந்த யூடியூப்ல கூட பாத்தீங்க, யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் கீழே இருக்கும். ரீல்ஸ்னா அந்த ரீல்ஸ் இந்த செக்ஷனை கிளிக் பண்ணீங்க, பாட்டம்ல நேவிகேஷன் இருக்கும். அந்த நேவிகேஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து நேவிகேட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த ரீல்ஸ் செக்ஷனுக்கு. இல்ல ஃபீடுன்னு போனீங்கன்னா ஹோம் பேஜ்னா ஹோம் பேஜ், ப்ரொஃபைல்னா ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அது பாட்டம் நேவிகேஷன். அதே மாதிரி டேப், அதாவது எப்படின்னா இப்போ ரெண்டு டேப் செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டேப் செக்ஷன்ஸ் நம்ம ஸ்விட்ச் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் வைஸ் நேவிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா இனிஷியலா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல இருந்து டோட்டலா ஒரு புது பேஜுக்கே போற மாதிரி இருக்கு. இதுதான் கைண்ட் ஆஃப் நேவிகேஷன். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம வந்து ஒரு நேவிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து லைப்ரரியில புது ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். செகண்ட் ஸ்கிரீன் வச்சுப்போம். இதுல வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், ஸ்டேட் ஃபுல் விஜெட்டுக்கு ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்குலாம் நீங்க இந்த எஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வரும். ஸ்டேட் ஃபுல் விஜெட் கிரியேட் பண்ணிப்போம். இது வந்து SECOND ஸ்கிரீன். ஓகேவா? இதுல ஒரு ஒரு கிளாஸுமே நம்ம விஜெட்டாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஒரு தனி ஸ்கிரீனாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்னா ஸ்கேஃபோல்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அது ஒரு டோட்டல் ஸ்கிரீன் ஆப் பார் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வரனால அது ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். இல்ல நான் இந்த மாதிரி சிங்கிள் விஜெட்டா கிரியேட் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அதுக்குள்ள கஸ்டமா பேடிங், கண்டெய்னர் அந்த மாதிரி விஜெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த பில்டு விஜெட்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டர்ன்ல ஒரு ஸ்கேஃபோல்டு இந்த ஸ்கேஃபோல்டோட ஆப் பார்ல ஆப் பார், இதோட டைட்டில் வந்து டெக்ஸ்ட் செகண்ட் விஜெட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போதைக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கிரீன் ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா எக்ஸ்ட்ராவா பாடியிலையும் சென்டர்ல சைல்டுல அதுல ஒரு டெக்ஸ்ட் விஜெட் வச்சுப்போம். என்னன்னா ஜஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஸ்கிரீன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஸ்கிரீன் ஒன்று வச்சிருக்கேன். அதோட ஆப் பார்ல செகண்ட் விஜெட்னு இருக்கும், டெக்ஸ்ட் ஸ்கிரீன் இருக்கும். இப்போ மெயின் ஃபைல்ல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். என்னன்னா இந்த பில்டுன்ற ஃபங்க்ஷன், இந்த மை ஆப்ன்றது தான் முக்கியமானது. ஏன்னா வாய்ட் மெயின்குள்ள அந்த கிளாஸ் தான் கால் பண்ணியிருக்கோம். இதுதான் ரூட் பேஜ். இதுல வந்து மெட்டீரியல் ஆப்குள்ள ஹோம்னு இருக்கு. இதான் ஹோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பயுமே வர்றது. ஓகேவா? அது மை ஹோம் பேஜ். இது ஒரு பேஜ். ஓகேவா? இப்போ இந்த பேஜ் வந்து நான் செகண்ட் ஸ்கிரீனுக்கு நேவிகேட் ஆக போறேன். ஓகேவா? மை ஹோம் பேஜ்ன்றது தான் நம்மளோட இந்த இந்த பேஜ். இதுல இருந்து தான் நம்ம டேட்டா லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட் பண்ண டேட்டால இருந்து நம்ம இன்னொரு ஸ்கிரீன் போக போறோம். அதுதான் செகண்ட் ஸ்கிரீன். சரி, இந்த செகண்ட் ஸ்கிரீன் எப்படி போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆக்ஷன் வச்சு தான் போக முடியும். எப்படின்னா இப்போ நீங்க மொதல் ஸ்கிரீன் இன்னொரு ஸ்கிரீன் போறீங்கன்னா ஒன்னு இதை டேப் பண்ணலாம், இல்லைன்னா இங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா இந்த ஆப் பாரை கிளிக் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி கார்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் போகலாம். கரெக்டா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் உங்களால அடுத்த ஸ்கிரீனுக்கும் போக முடியும். இப்போ அதே மாதிரி அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ல பண்ணலாம். ஓகேவா? இங்க ஷாப்பிங் கார்ட் இருக்கு. இதுல வந்து ஐகான் தானே கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல வந்து இன்க்வெல் ரேப் பண்ணிக்கலாம். இன்க்வெல் விஜெட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த கிளாஸ் என்ன கார்டுல தரம் போய் செக் பண்ணி பாருங்க. இன்க்வெல்னா ஜஸ்ட் டேப் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஜெட். எல்லா விஜெட்டையுமே நீங்க டேப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்டா மாத்தீங்கன்னா இன்க்வெல் விஜெட்ல ராட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அதை வந்து டேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை வந்து ஆன் டேப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த நேவிகேஷனை நம்ம வந்து இங்க ட்ரிகர் பண்ண போறோம்.
ஓகேவா? இப்போ நம்ம நேவிகேஷன் மட்டும் ட்ரிகர் பண்ண போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆன் டேப்ல நம்ம பேஜை நேவிகேட் பண்ண போறோம். இப்போ எப்படி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுதான் செகண்ட் ஸ்கிரீன் கரெக்டா? இப்போ ஃப்ளட்டர்ல டிஃபால்ட்டா நேவிகேட்டர்னே ஒரு கிளாஸ் இருக்குங்க. ஓகேவா? நேவிகேட்டர், இதுதான் நேவிகேட்டர்ன்ற கிளாஸ். டாட் புஷ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல பேசிக்கா முக்கியமானதை மட்டும் சொல்லித்தரேன். என்னன்னா புஷ் நேம்டு, பாப் அப்படிலாம் என்னன்றதை சொல்லித்தரேன். மற்றதுக்கெல்லாம் தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுன்றதெல்லாம் பார்ப்போம். இப்ப சிம்பிளா நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஜார்ன்னு இருக்குன்னா அந்த ஜார்க்குள்ள ஒரு ஒரு செக்ஷனா நான் வந்து திங்ஸ் அடுக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் இருக்கும். ஹோம் பேஜ்ன்றது பாட்டம்ல இருக்கும். அதுக்கு மேல நமக்கு கிரியேட் பண்ண செகண்ட் பேஜ் மேல வரும். நேவிகேட்டர் வச்சு புஷ் பண்ணா அந்த மாதிரி புஷ் பண்ண அந்த பாட்டிலோட மேல வந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல கீழே இருக்க ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்போஸ் ஆகிட்டே வரும். அப்ப இது எப்படி இருக்குன்னா சிம்பிளா நம்ம சின்ன வயசுல இருந்து கோடிங்ல படிச்சிருப்போம், ஹீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஹீப் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் ஹிஸ்டரி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் வெப் டெவலப்மெண்ட் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். எப்படின்னா ஹிஸ்டரின்னு ஒரு ட்ராக் இருக்கும். அவங்க வெப்சைட் வந்து எந்தெந்த இடத்துல, அதாவது நீங்க குரோம் அந்த மாதிரி சைட்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடு வந்து ஆரோ மார்க்ஸ் இருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போகிறதுக்கு. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ஹிஸ்டரி வச்சுதான் நம்ம புஷ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இங்க நேவிகேட்டர் புஷ்ன்னு கொடுத்தா ஸ்டாக் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷனல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்ல பார்த்துப்போம். இப்போ நேவிகேட்டர் டாட் புஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த புஷ்ஷை நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா தெரியும். பில்டு கான்டெக்ட் தேவை, அதே மாதிரி ரவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ரூட்டுக்கு போற அந்த கான்டெக்ட் கொடு அப்படின்னு. கான்டெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கிளாஸோட டேட்டாஸ் இருக்கிறது தான் கான்டெக்ட். அந்த பில்டு கான்டெக்ட்ன்றது அதுதான். ஓகேவா? கான்டெக்ட்ன்றது இந்த கிளாஸை பத்தின ஆமா, இந்த கிளாஸை பத்தின எல்லா டேட்டாவும் இருக்கிறது தான் கான்டெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் நீங்க ஏன்னா ஸ்டேட் ஃபுல் விஜெட் அப்படின்றதுனால கான்டெக்ட் டைரக்டாவே இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம வந்து லைஃப் சைக்கிள் பத்தி படிப்போம். அதுல கான்டெக்ட்னா என்னன்னு டீப்பா பார்ப்போம். இந்த பில்டு கான்டெக்ட் ஆல்ரெடி ஸ்டேட் ஃபுல் விஜெட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஸ்டேட்லெஸ் விஜெட்ல கிடைக்காது. ஓகேவா? ஆனா ஸ்டேட்லெஸ் விஜெட்ல பில்டுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும் பில்டு கான்டெக்ட். ஆனா ஸ்டேட் ஃபுல் விஜெட்ல எல்லா இடத்துலயுமே இந்த கான்டெக்ட் கிடைக்கும். சும்மா நீங்க வந்து ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க கான்டெக்ட் தேடினாலும் கிடைக்கும், ஸ்டேட் ஃபுல் விஜெட்ல நான் சொல்றது. ஆனா இதே ஸ்டேட்லெஸ் விஜெட்ல டேட்டா அப்படின்னு வச்சுட்டு கான்டெக்ட் தேடினீங்கன்னா கிடைக்காது. கான்டெக்ட் கொடுத்தா எரர் தான் அடிக்கும். இது வேற, இது கான்டெக்ட், இது பில்டு கான்டெக்ட். இது ஜேஎஸ்ன்றதுல இருந்து வேற கான்டெக்ட். இது ஆக்சுவலா இது வந்து பில்டு கான்டெக்ட். இதோட டைப் பாத்தீங்கன்னா பில்டு கான்டெக்ட், இது வந்து ஜேஎஸ் ஆப்ஜெக்ட். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆனது. கான்டெக்ட் பில்டு கான்டெக்ட் தான் அந்த கிளாஸ்க்கான டேட்டா. ஓகேவா? இதுவும் வேற வேற. அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கிடைக்கிற கான்டெக்ட் வந்து ஒரு நிமிஷம் நான் ரிவர்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பில்டு கான்டெக்ட். ஆனா நம்ம இந்த இடத்துல பார்த்த கான்டெக்ட் வந்து இந்த இடத்துல பார்த்த கான்டெக்ட் வேற கான்டெக்ட். கரெக்டா? இது ஜேஎஸ் டாட் ஃபைல் இருந்தது, அது வேற ஃபைல் இருந்தது. ரெண்டுமே வேற வேற. அப்ப ஸ்டேட் ஃபுல் விஜெட்ல எல்லா இடத்துலயுமே அந்த கான்டெக்ட் கிடைக்கும், ஸ்டேட்லெஸ் விஜெட்ல அப்படி கிடைக்காது. ஓகேவா? இப்ப இதுல வந்து இங்க பில்டு கான்டெக்ட் இருக்கு, அதனால டைரக்டா கான்டெக்ட் கொடுத்துட்டோம். இந்த ஸ்கிரீன்ல இருந்து தான் போறோம் அப்படின்றத. அப்புறம் ரவுட் கொடுக்கணும். ரவுட்ல அதிகமா யூஸ் பண்ண போறது வந்து மெட்டீரியல் ரவுட் தான். ஓகே, மெட்டீரியல் பேஜ் ரவுட். இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட்ல ஒரு பில்டர் இருக்கும். பில்டர்னா இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல கெட் பில்ட், அதே தான். இப்ப ஆனா அந்த பில்டர்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அதுலயும் ஒரு பில்டு கான்டெக்ட் கிடைக்கும். ஓகேவா? கான்டெக்ட் இப்பதான் சொல்லணும் எந்த ஸ்கிரீன் போறோம் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நேவிகேட்டர் எனக்கு புஷ் பண்ணு, இந்த பேஜ்ல இருக்கேன், எந்த பேஜுக்கு நான் போறேன் அப்படின்றது தான் இந்த சின்டாக்ஸ். நேவிகேட்டர் டாட் புஷ், எங்க இருக்கேன், எங்க போறேன் அப்படின்ட்டு. இப்போ மெட்டீரியல் ரவுட் பேஜ்ல எந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்கிரீன் இதுக்கு தான் போறேன். கரெக்டா? இந்த கிளாஸ் நேம் அங்க கால் பண்ணணும். அவ்வளவுதான், நேவிகேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா?
செகண்ட் ஸ்கிரீன். இன்கேஸ் நீங்க இதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா அனுப்பணும், அந்த செகண்ட் ஸ்கிரீனோட ஆப் பாரு அதான் கஸ்டமைஸா அந்த சேம் யூஸ் பண்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த சிங்கிள் விஜெட் கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு ப்ராப்ஸ்லாம் நம்ம தான் கிரியேட் பண்ணோம். கரெக்டா ப்ராப்ஸ் ஸ்டேட்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். வீடியோ லிங்க்ல கார்டில் தரேன், என்ன போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ப்ராப்ஸ் கூட நம்ம இங்க இருந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்கிரீன் நம்ம கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்கிரீனுக்கு நேவிகேட் ஆகிறத பத்தி பார்ப்போம். இப்போ இந்த நம்ம என்ன பண்ணிருப்போம், கார்ட்ல தான் ஆன் டேப்ல நடக்கிற மாதிரி பார்த்துக்கோம். கரெக்டா இப்போ கார்ட் ஐக்கான் அழுத்துனா நேவிகேட் ஆகல, ஏன் அப்படின்றத பார்ப்போமா. சாரி, இப்போ நான் கொஞ்சம் ஈக்குவல் டாட் ஓகே, இது இம்போர்ட்ல சாரி. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்ன்றத கிளிக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் போகுதான்னு பார்ப்போம். இதை புஷ் ஆகுது, செகண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஐபோன் இமெயிலேட்டர்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் பேஜ்ல நம்ம இங்க ஆப் பார்ல லீடிங் விஜெட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலுமே பேக் பட்டன் டிஃபால்ட்டா இருக்கும். ஆனா நீங்க ஆண்ட்ராய்டு டிவைசஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக் பட்டன் இருக்காது. நீங்க தான் ஆப் பார்ல லீடிங்ல போய் ஸ்பெசிபிக்கா அந்த விஜெட்டை சொல்லணும், பேக் பட்டன் கொடுத்து சொல்லணும். இப்ப இங்க இருல, இப்ப இந்த இடத்துல இருக்கு, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேக் பட்டனா வேலை செஞ்சுக்கும். பட் இல்லாத டைம்ல இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, லீடிங் அப்படின்னு கொடுத்துட்டு லீடிங்க்கு விஜெட் தான் கேக்குது. கரெக்டா இப்ப அங்கேயும் வந்து ஒரு இன்க்வெல், ஓகேவா, இன்க்வெல். இப்ப இன்க்வெல்ல இருந்து சைல்டு, அந்த சைல்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐகான் விஜெட், ஐகான் விஜெட்குள்ள ஐகான்ஸ் டாட் பேக் ஆரோ. ஆரோ பேக் வந்துடும். ஆரோ பேக் iOS இருக்கு, அது நார்மல் ஆண்ட்ராய்டு இருக்கு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஐகானோட இது சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது வந்து டிஃபால்ட்டா இருந்தது, அது இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இதுல வந்து ஆன் டேப் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம இப்போ வந்து நான் இங்க ஸ்பெசிஃபிக்கா ஆன் டேப்லாம் சொல்லிட்டேன், அதனால இங்க பேக் பட்டன் அழுத்தினா வேலை செய்யாது. சரி, எப்படி ப்ரோ நான் என்னோட முந்தைய ஸ்கிரீனுக்கு போறது அப்படின்னா, பழைய மாதிரியே நேவிகேட்டர் டாட் புஷ் எல்லாமே பண்ணணும். இல்ல அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. நான் முதல்ல சொன்ன ஃபார்முலா தான். ஒரு ஜார் இருக்கு, அந்த ஜார்ல ஒன் பை ஒன்னா நீங்க ஹீப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். அந்த ஹீப் மாதிரி வச்சிருக்கீங்க. இப்ப வந்து செகண்ட் ஸ்கிரீன்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து பாட்டம், செகண்ட் ஸ்கிரீன் மேல இருக்கீங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருந்து பாப்னா வெளியே தள்ளிடுறேன். அப்ப அந்த செகண்ட் ஸ்கிரீனை நான் பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்துடும். ஏன்னா அது ஹிஸ்டரியில இன்னுமே இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே நேவிகேட்டரை கூப்பிடுங்க, NAVIGATOR, நேவிகேட்டர் டாட் பாப்னு இருக்கும். பாப்னு கொடுத்துட்டு கான்டெக்ட், எந்த ஸ்கிரீன்ல இருந்து நான் எந்த ஸ்கிரீனை நான் பாப் பண்ண போறேன் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஒரு பாட்டில்ல நான் சொன்ன மாதிரி கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இருக்கு, ரெண்டாவது ஸ்கிரீன் வந்து இப்ப நம்ம ரூட் பண்ணி வந்துட்டோம், நேவிகேட் பண்ணி வந்துட்டோம். இப்ப இந்த லைன் நேவிகேட்டர் டாட் பாப் கான்டெக்ட் கொடுத்தோம்னா இந்த பேஜ் அந்த ஜார்ல இருந்து பாப் ஆயிடும். அப்ப அந்த ஜார்ல இருந்து பேலன்ஸ் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் மட்டும் நம்மளுக்கு நேவிகேட் ஆகி போகணும். சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் கொடுத்தேன் அப்படின்னா பழைய மாதிரி வந்துருச்சு. இப்போ அதே நேவிகேஷன் ஃப்ளோ இருக்கா, கரெக்டா. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு நேவிகேட் ஆகுது. சும்மா இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட்டே செஞ்சிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி லிஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கார்ட்ல ஆட் ஆயிரும். நான் கார்ட்ல போய் செக் அவுட் பண்றதுக்கு நான் கிளிக் பண்ணேன்னா அந்த கார்ட் பேஜ் வரும். இங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா.